எங்கங்க உங்கள் ஃப்ரெண்டை 2 வாரமாகவே ஆளை காணோம்? இல்லைங்க, அவன் கொஞ்சம் வேலையாக போயிருக்கான். உங்கள் ஃப்ரெண்ட் வந்தால் இந்த லெட்டரை கொஞ்சம் கொடுத்துட்றீங்களா? தேங்க்ஸ். ஆயிடா. ம், என்ன மச்சான் லேட்டு? இதான் மச்சான் கரெக்ட் டைம். இப்போதான் ஆள் வரும். தலை 2 டீ. என்ன மச்சான் பொடி? என்னடா? ஒரு நிமிஷம் இருடா. என் மச்சான் வாழ் வந்துச்சுடா. இதோ வந்துடும் மச்சான். காசு கொடுத்துட்டு போடா. இருடா வந்து தரணும். கொடுத்துட்டு போடா. இன்னுமா இந்த போட்டோ வச்சுன்னுக்குறான்? எவ்வளோண்ணா? எவ்வளோ ஆச்சு? என்ன எப்பயும் போல தான். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ஆந்தா முகேஷ் மாதிரி மூக்குலேயே வாயில் டிப்பி வச்சதான் அடங்க போல. போடா, உனக்கு அதில் போத, எனக்கு இதில் போத. சொல்கிறான் மச்சான். நான் அசோக் அம்மா பேசுறேன்ப்பா. சொல்லுங்கம்மா. அசோக் உடம்பு சரியில்லையா? என்னாச்சுமா? ரத்தமா வாந்தி வந்தது. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கையா? எந்த ஹாஸ்பிட்டல்மா? மணிபால் ஹாஸ்பிட்டலையா? 5 நிமிஷத்துல வந்துடுமா? என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு டாக்டர்? உன் ஃப்ரெண்டுக்கு லங்ஸ் கேன்சர் வந்திருக்குப்பா. அதிகமாக சிகரெட் பிடிப்பானா? என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அவனுக்கு அந்த பழக்கமே இல்லை. நான் சிகரெட் பிடிச்சாலும் அவன் என்னை திட்டுவான். நீ சிகரெட் பிடிக்கும்போது உன் பக்கத்தில் இருப்பானோ? ஆமாம், ஏன் டாக்டர் கேட்குறீங்க? அப்போது உன் ஃப்ரெண்டு சாவுக்கு நீ தான் காரணம். சிகரெட் பிடிக்கிறது மட்டுமல்ல, அந்த புகையை சுவாசிக்கிறவங்களுக்கும் வரும்.